டீ 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 டீ. எம்எல்ஏ வராரு. வா தலைவா வண்டி இங்க விடு தலைவா. வா தலைவா. எம்எல்ஏ வந்துறாருப்பா. வணக்கண்ணா. வணக்கம்பா. குமார 100 பேருக்கு டீ குடுத்துரு. கொடுத்துடலாண்ணா. ஓகேவா? எப்படி இருக்கீங்கண்ணா? வாழ்த்துக்கள், நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகேம்மா, வரேன்பா. என்னங்க ரூட் மாதிரி போறீங்க? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நீயா? ஐயோ, நீ எப்படி இங்க வந்த? தெரியலையே. என் புருஷன் நினைச்சு ஏறிட்டேன்டா. நான் புருஷன் தாண்டி. என் பொண்டாட்டி எங்க இப்போ? ஐயோ, அப்ப என் புருஷன் எங்க? ஐயோ, ச்சே. யார் இது? யார் இது? ஹெல்மெட்டை கழட்டுங்க. இங்க என்னடி பண்ற? ஏன் என் நீ புருஷன் எப்படி இங்க வந்த? என் புருஷன் எங்க? அப்ப என் பொண்டாட்டி எங்க? ஃபோன் பண்ணி பாரு. என்னைய ஒன்னும் புரியல. ஃபோன் போக மாட்டேங்குது. போன் எடுக்கல, திருப்பி பண்றேன். போனே போலப்பா. ஃபோன் போல, நோட் ரீச்சபிள். என் புருஷன் நினைச்சுதான் வண்டில ஏறினேன் நானு. சரி, கடவுளோ தற்செயலோ இயற்கையோ நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. இந்த நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? சொல்லு. அதெல்லாம் பண்ண முடியாது. சொல்லுப்பா. என் பொண்டாட்டி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். படத்துக்கு போலாமா? சரி, போலாம் வா. ஏய், இப்ப ரொம்ப குண்டாயிட்டடா. சின்ன வயசுல நீ ஒல்லியா இருந்தடா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏய், குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே, குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. அது என் பொண்டாட்டிடி. அது என் புருஷன்டா. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா. ஏய் ஏய், என் பொண்டாட்டி கூட என்ன பண்ற நீ? நீ என்னடா என் பொண்டாட்டி கூட வர? ஏய் ஏய், என் புருஷன் கூட நீ எப்படி போவ? சண்டை போடுறீங்க? என்னம்மா இது? சார், நீங்க யாரு? நான் இங்க வேலை செய்யறேம்மா. வெளியே போங்கம்மா, வெளியே போங்கம்மா. ஃபேமிலி பிரச்சனை. இருட்டப்பா, வெளியே போய் நீங்க என்ன வேணா அப்படிங்க போங்க. ஹலோ, இங்க என்ன பிரச்சனை? சார், ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை தான். ஃபேமிலி விஷயம் எதுக்குமா தியேட்டர் வரைக்கும் கொண்டு வரீங்க? நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? இது ஏன் புருஷன் சார். இவர் ஏன் புருஷன் சார். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை வேணாலும் காதலிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கும், பொண்டாட்டி புருஷனுக்கு மட்டும் உண்மையா இருங்க. அதுதான் உண்மையான லைஃபுக்கு அர்த்தம்.